பெரியார் அண்ணா திராவிட கழகத்தின் மூலமாக கூட்டணியாக நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு கூட்டணி வைத்து உள்ளோம். பெரியார் அண்ணா திராவிட கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியில் உள்ளது. ஆகையால் நாங்கள் எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறாரோ அதேமாரி பெரியார் அண்ணா திராவிட கழகத்திலிருந்து நாங்கள் அங்கங்க சென்று பிரச்சாரம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அங்கங்க மக்களின் வரவேற்பு பார்க்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் 234 தொகுதியிலே 234 தொகுதிகளிலும் கூட்டணி தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள், அமமுக மற்ற கட்சிகள் அனைத்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டத்தில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் கூட்டணி வெற்றி பெறும். அதே நேரத்தில் சூறாவளி பிரச்சாரம் பண்ணுகிறாரே எடப்பாடி அருமை நண்பர் அவர்கள் பாவம் அவர் தொண்டை வலிக்குமோ வலிக்காத தெரியவில்லை. ஆனால் அவ்வளோ பிரச்சாரம் செய்கிறார்கள். அதேமாரி அவங்க உள்ள வேட்பாளர்கள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். உள்ள வேட்பாளர்கள் ஏதோ நம்மளை நிற்க வச்சுட்டாங்க, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளை ஜெயிக்க வச்சிடும் என்று அதை நாம் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் 1972 புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரனால் துவங்கப்பட்ட கட்சி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவருக்கு பிறகு 91 அம்மாவால் ஆட்சி பீடத்தை பிடித்த கட்சி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சியை பக்காவா காப்பாற்றி 4 ஆண்டு காலம் இதோ ஓடி விடுவார் எடப்பாடி, இதோ இறங்கி விடுவார் எடப்பாடி, இது இந்த ஆட்சி நடக்குமா நடக்காதா என்று கங்கண கட்டி கொண்டு இந்த நேரத்தில் 4 ஆண்டு காலம் கொரோனா வந்ததும் இவர் விட்டு ஓடி விடுவார் ஆட்சி என்று நினைத்தவர்கள் பல பேர். அந்த நேரத்திலும் 4 ஆண்டு காலம் ஆட்சியை முடித்து வெற்றிகரமாக முடித்தார். சில பேர் சொல்லலாம் 2021 தோத்து விட்டார் என்று. அவர் தோக்கவில்லை. வேட்பாளர்கள் வேண்டும் என்றே சிலர் பிரச்சாரத்துக்கு அனுப்பாத வேணும்னு பண்ணது. அதேமாரி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி சென்றார்கள் சில பேர்கள் கூறுகிறார்கள், சில கட்சிகள் கூறுகிறார்கள். அவர்கள் போகவில்லை. அருமை நண்பர் எடப்பாடி விட்டு அம்மையார் அவர்களும் புரட்சி தலைவர் அவர்களும் இந்த மாதிரி துரோகிகள் இந்த கட்சியில் இருந்தால் நாளொரு காலத்தில் இந்த கட்சி வளராத போயிடும் என்றுதான் அருமை நண்பர் எடப்பாடி விட்டு மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு போனார்கள். உப்பிட்டவரை உள்ளவரை நினை என்ற மாதிரி எந்த கட்சி அடையாளம் காட்டியதோ அந்த கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் வேற கட்சிக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் என்று என்ற லட்சியம். இந்த கட்சி போட்டா வைத்து பாக்கெட்ல வச்சவர்கள் அந்த கட்சியில போனதும் அடுத்தவங்க போட்டா வைத்து பாக்கெட்ல வச்சதும் அடுத்த இதுல மாறும் போது அடுத்தவங்க போட்டா வைக்க மாட்டாங்கன்றது நான் லட்சியம். ஆகையால் அனைத்து தொண்டர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அத்தனை தொண்டர்களும் ஒன்று இணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 மே மாதம் வெற்றி பெற வேண்டும் என்று பெரியார் அண்ணா திராவிட கழகத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டு உங்களுடைய சின்னம் இரட்டை இலை. தலைவர் காட்டிய 2 விரல் தான் இன்னைக்கு இரட்டை இலை. அம்மா போட்டி காப்பாற்றிய சின்னம் இரட்டை இலை. இன்றைக்கு அருமை நண்பர் எடப்பாடி போட்டி காட்டும் இலை இரட்டை இலை. அதனால் இரட்டை இலையிலே வாக்களிக்க மறுக்காதீர்கள். அம்மா கையில சீட்டப்பா ரெட்டை இலையில ஓட்டப்பார், அம்மா கையில சீட்டப்பா ரெட்டை இலையில ஓட்டப்பார், அம்மா கையில சீட்டப்பா ரெட்டை இலையில ஓட்டப்பார்.